ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த சப்ஜெக்டில் ஒன் ஆஃப் த டாபிக் லைஃப் பிட்வீன் த டூ வேர்ல்ட் வார்ஸ் 1919 to 1939 வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேர்ல்டு வார் நடந்த டைமில் அப்போ அந்த இங்கிலாந்து பீப்புளோட லைஃப் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றது நம்ம எஸ்ஸேவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்லேயும் வந்து கைடில் 2 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏல எப்பயும் போல் எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ் சொசைட்டல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட லைஃப் அப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் அதர்ஸ், சினிமா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து இதனால் பாதிக்கப்பட்டுச்சு, அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஏ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். Write an essay on the life between the two world wars in England, or bring out the economical, political and societal condition of England between two world wars. ஸோ கொஷின் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கேட்பாங்க. பட் நம்ம வந்து மெயினாக அந்த இதில் என்ன மெயின் தீம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கொஷினை நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாலும் நம்ம கரெக்டாக ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். George V ruled England between 1910 and 1936. During his reign, England faced a great disaster, both economically and politically. The two world wars affected the world deeply. Millions of people were injured and lakhs of people were killed. Many countries suffered from economical downfall. People were being crushed due to paucity of food, job and health and other societal changes. At this moment, the people happily welcomed the peace treaty signed at Versailles in 1919. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜார்ஜ் V ரூல் பண்ண டைம் 1910 to 1936 இங்கிலாண்டில் ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ரீஜனில் வந்து இங்கிலாண்டுக்கு ஒரு பெரிய ஒரு கிரேட் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரேட் டிசாஸ்டர்ன்றது இந்த டூ வேர்ல்டு வார் தான் சொல்கிறாங்க, அந்த கிரேட் வார்ஸ். ஸோ எக்கனாமிக்கலாகவும் சரி, பொருளாதார நிலையும் சரி, அண்ட் பொலிட்டிக்கலாகவும் சரி பயங்கர டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு, சேதாரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வேர்ல்டு வார் வந்து பயங்கரமாக வேர்ல்டு எந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இதாகிடுச்சு. ஸோ நிறைய பீப்புள்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து காயமாயிருக்காங்க, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்தளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு அந்த வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் வந்துச்சு, அண்ட் ஃபுட்டு, ஜாபு, ஹெல்த்தோட கேர் எதுவுமே இல்லாமல் எல்லா விதத்துலேயும் வந்து மக்கள் பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அட் திஸ் மொமெண்ட் பீப்புளெலாம் வந்து ஹாப்பியாக ஒரு விஷயத்தை வெல்கம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி சைன்டு அட் வெர்சைல்ஸ். என்ன சொல்கிறது, பீஸ்க்காக, ஒரு மக்களோட நிம்மதி, அவங்க பழைய நிலைக்கு திரும்ப வரணுன்றதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதை மேபி டீட்டெயிலாக வந்து நம்ம எஸ்ஏல பார்க்கலாம். Okay, next, Britain's economical ruin. Okay, in the First World War, though England was not defeated, it underwent a serious crisis and chaos. First, England lost its supremacy. Before the war, it was a country occupying many continents and economically powerful. But in the First World War, it lost its superpower to the USA. England's economy was totally collapsed. It borrowed heavy sums of amount from the USA. Now, she had to repay the loan all alone. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ இங்கிலாண்டை வந்து தோக்கடிக்கலை, யாருமே தோக்கடிக்கலை. பட் ஆனாலுமே அங்கே வந்து நிறைய சீரியஸ் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சாவோஸ், என்ன சொல்கிறது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அந்த வேர்ல்டு வார் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னுடைய இதை வந்து இழக்குது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோட சுப்ரீமசி, நான் தான் ஹெட்டு அப்படின்னு ஒரு ஆணவத்திலே இருந்த அதோடைய சுப்ரீமசி வந்து ஃபஸ்ட்டு இழக்குது. அண்ட் வார்க்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டுக்கிட்ட வந்து நிறைய கான்டினென்ட்ஸ், எக்கனாமிக்கலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு ஒரு பெருமையாக இருந்துச்சு அந்த கண்ட்ரி. பட் வேர்ல்டு வார் டைமில் வந்து அதோட சூப்பர் பவரை எல்லாத்தையுமே இழந்துருச்சு. யார்கிட்ட இழந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா USA கிட்டே இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாண்டோட எக்கனாமிக் கண்டிஷனு டோட்டலாக கொலாப்ஸ் ஆனதுனால இதை சமாளிக்கிறதுக்கு USA கிட்டேருந்து
காசு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஹெவி சம்ஸ் ஆஃப் அமௌண்ட், பயங்கரமாக அமௌண்ட் வந்து பாரோ பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து டோட்டலாக இங்கிலாந்து வந்து அதோட அந்த லோன் எல்லாத்தையுமே ரீபே பண்ணியே ஆகணும், திரும்ப கொடுத்தே ஆகணும் தனியாகவே. நிறைய கான்டினென்ட்ஸ், நிறைய ஒரு பெரிய ரொம்ப கெத்தாக இருந்த ஒரு இங்கிலாந்து வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அது பாரோ பண்ண அமௌண்ட்லாம் எல்லாமே திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. இங்கே நவ் ஷீ ஹேட் டு ரீபே த லோன் ஆல் அலோன். ஷீ அப்படின்றது அந்த கண்ட்ரி இங்கிலாண்டு தான் சொல்கிறாங்க. ஓட்டிங் ரைட். ஆஃப்டர் த வேர்ல்ட் வார் ஒன் there held an election in 1918. According to the Representation of the People's Act of 1918, all men above 21 years old and all women above 25 years old got the voting right. Women thus got their suffrage after the World War and they played a vital role in politics. Okay. After World War I முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா, அந்த டைமில் வந்து ஒரு எலெக்ஷன் வச்சுருக்காங்க 1918. ஸோ அந்த எலெக்ஷனில் ஜெயித்தவங்க. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஸோ ஆல் மென் அபோவ் 21 இயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும், 25 வயசு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் எல்லாருமே ஓட் போடலாம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலிமா விமனுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த சஃப்ரேஜ், அந்த உரிமை வந்து கிடச்சிது. ஆஃப்டர் த வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் கிடச்சிது. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட். After the war, lakhs of men soldiers returned to domestic life. They found no employment in the country. Since the cost of living was high, employees demand high wages, but the employees wished to cut short the number of workers to maintain their market. Profit was very low for the employers. Coal mining and railways were affected deeply. Thus there was discontent all over the country. ஸோ இந்த வேர்ல்டு வார் வந்து இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வேர்ல்டு வார் பற்றிலாம். பட் இந்தளவுக்கு அவங்க துன்பம் அடைஞ்சிருக்காங்க, இந்தளவுக்கு அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம இதை படிக்கிறது மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வார், அந்த ஆஃப்டர் த வார், அந்த வேர்ல்டு வார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய மென் சோல்ஜர்ஸ் உயிரோடு தப்பி பிழைச்ச நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்ட்ரிக்கு வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றதே கிடையாது. சோல்ஜராக இருந்த வரைக்கும் வாரில் வந்து பங்களிச்சிட்டு இருந்தாங்க. பட் நோ எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்ட்ரிக்கு வந்தோடனே எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்க வாடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களோட விலையும் சரி, எல்லாமே வந்து விலை அதிகமாகவே இருந்துச்சு. அவங்களால அதை வந்து ஈடுகட்ட முடியல. ஸோ அதனால் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அதிகமாக சேல்ரி வேணும்னு கேட்குறாங்க. பட் எம்ப்ளாயர்ஸ், வேலை கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலும் அவங்களுக்கு கஷ்டத்தை தர மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸே கம்மி பண்ணுறாங்க. இப்போ ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா அது 30 பேர் ஆக்குறது. ஏன்னா வந்து அவங்களாலேயும் வந்து அதை சரி கட்ட முடியல, அதனால் கம்மி பண்ணி அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க கம்மி பண்ணுறது மூலிமா அவங்களோட ப்ராஃபிட்டும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ கோல் மைனிங் அண்ட் தென் ரயில்வேஸ், இந்த ரெண்டுமே கூட பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த வேர்ல்டு வாரில். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே, எல்லா துறையிலையுமே, எல்லா விஷயத்துலையுமே வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கண்டென்ட் இருந்துட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். When the Conservatives ruled England from 1924 to 1929, England faced a great decline in economics. Business and trade came down, unemployment was too high, the demand for coal went down since the demand for oil and the petrol went up. As a result, the mine owners reduced the wages of the workers so that they could manage the business. ஓகே, ஸோ அந்த டைமில் ரூல் பண்ணவங்க யாருன்னு சொல்கிறாங்க, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டி அப்படின்னு 2 பிரிவாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 1924 to 1929 வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கிலாண்டோட எக்கனாமிக் கண்டிஷன் பயங்கர மோசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் இது எல்லாமே வந்து பயங்கரமாக சரிஞ்சிருச்சு, எதுலேயுமே வந்து எந்த முன்னேற்றமும் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் அதிக டிமாண்ட் எதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபார் கோல். ஸோ கோலில் வந்து பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு. அண்ட் ஆயில், பெட்ரோல், இதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மைன் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ், அந்த சம்பளத்தை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக கம்மி பண்ணுறாங்க. Next, this led to a miners' strike. The miners were supported by railmen and engineers. In 1926, a general strike of all trade unions took place.
But the government suppressed the strike. However, the workers displayed their anger in the next elections, defeated the conservative government and elected the Labour Party to came to power in 1929. ஓகே, ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக உழைச்சி கொடுக்குறவங்களுக்கு ஸோ அவங்க பிஸ்னஸை முன்னேற்றணும், அது நல்லா வரணுன்றதுக்காக அவங்களுடைய வேஜஸ், அவங்களுடைய இன்கம்மை கம்மி பண்ணால் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருமா இல்லையா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மைனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா நியாயமான ஒன்று தான், அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மென்ஸ், இன்ஜினியர்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 1926 ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ எப்படின்னா எந்த பேரில், ஆல் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரில் அந்த ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ பட் கவர்மெண்ட் வந்து அதை காதில் வாங்கிக்கிற மாதிரியே இல்லை, அதுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்கல. அப்போ அந்த டைமில் ரூல் பண்ணியிருந்த அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் ஸோ அது என்னன்னே கூட கண்டுக்கல. ஸோ அவங்களோட கோபம் பயங்கரமாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணிவிட்டு இப்போ யார் ஜெயிச்சு பதவிக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி. ஸோ லேபர் பார்ட்டி தான் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்திருக்காங்க. 1929 அவங்க பவருக்கு வந்திருக்காங்க. Next, Labour's parties England. When the Labour Party came to power, England was in a ruined condition. There was a depression in trade, the financial condition was chaos, and so the Labour Party government could not handle the situation. Therefore, Macdonald, the first Prime Minister of the Labour Party government, called for the national government to solve the financial crisis. The national government means the opposite parties such as Conservative and Liberals taking part in the ruling government. This effort helped Macdonald and the national government was able to reduce the economic condition. As a result, the economy started improving. Certain industries began to improve and expand. The production of electrical work such as wiring, cables and lamps grew speedily. Okay. லேபர் பார்ட்டிஸ் இங்கிலாந்து அவங்க இப்போ ஜெயிச்சு வந்துட்டாங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோக்கடிச்சு இப்போ லேபர் பார்ட்டி எலெக்ஷனில் வின் பண்ணி பவருக்கு வந்துட்டாங்க 1929. ஸோ அந்த டைமில் இவங்க பவரில் இருக்கும்போது இங்கிலாந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் அழிஞ்சு போகிற அளவுக்கு டெஸ்ட்ராய் ஆகிற கண்டிஷனில் இருந்துட்டு இருந்துச்சு. ட்ரேட்லேயும் வந்து எந்த ஒரு முன்னேற்றம், ஃபினான்ஷியல் கண்டிஷன் பயங்கர குழப்பத்தில் இருக்குது. ஸோ இதனால் அவங்க ரூலுக்கு வந்த அந்த லேபர் பார்ட்டியால் எந்த ஒரு சுச்சுவேஷனுமே ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு, எதுவுமே வந்து பண்ண முடியல. அதனால அந்த டைமில் இருந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லேபர் பார்ட்டி யாருன்னா மேக்டொனால்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேஷ்னல் கவர்மெண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இது மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இந்த காசுன்ற பயங்கர பிரச்சனையாக இருக்கு இல்லையா, ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு உங்கள் உதவி வேணும்னு கேட்குறாரு. ஸோ நேஷ்னல் கவர்மெண்ட்ன்றது யார் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிஸ் தான், அதாவது தோத்தாங்க இல்லையா கன்சர்வேட்டிவ் அண்ட் லிபரல்ஸ். ஸோ இவங்க கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இது மாதிரி டேக்கிங் பார்ட், இதில் வந்து நீங்களும் ஒரு பங்களிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் எஃபர்ட் போட்டதுனால ஸோ ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது, எக்கனாமிக் கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா ஸோ எக்கனாமிக் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து முன்னேறிட்டே போகுது. லைக் வயரிங், கேபிள்ஸ், லேம்ப்ஸ் இதெல்லாமே வந்து லைக் ஸ்பீடிலி வந்து வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், in 1936 George V died. After his death, his younger son Prince Albert became the king in the name of George VI. ஓகே, ஸோ 1936 என்ன ஆகுதுன்னா இப்போ வரைக்குமே இங்கிலாண்டை இந்த 2 வேர்ல்டு வார்ஸ் டைமில் ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் V தான். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட யங்கர் சன், ஓகேவா, கடைசி பிள்ளை பிரின்ஸ் ஆல்பர்ட், அவர் வந்து கிங்காக வந்து வராரு. ஸோ இவர் கிங்காக வரும்போது அவரோட அப்பா பேர்லேயே வந்து அவருக்கு பேர் வச்சு ஜார்ஜ் VI அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இந்த ஒரு டவுட் இருந்த ஒரு பர்சனுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஜார்ஜ் V, ஜார்ஜ் VI, ஜார்ஜ் VII இல்லை ஜேம்ஸ் I, ஜேம்ஸ் II இப்படி ஹென்ரி இது மாதிரிலாம் வர்றது வந்து இஸ் நாட் அ இயர் கிடையாது. இப்போ அவங்க ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் அவங்க பையன் பதவிக்கு வந்தால் அதே நேமில் இவர் 1 அப்படின்னா இவருக்கு 2ன்னு பேர் வச்சு அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இந்த லைன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜார்ஜ் V இறந்ததுக்கப்புறம் அவரோட யங்கர் சன்னோட பேர் பிரின்ஸ் ஆல்பர்ட் தான். பட் இவரோட பையன்றதுனால இவருக்கும் அவரோட பேரே வச்சு ஜார்ஜ் V இறந்ததுக்கப்புறம் இவர் ஜார்ஜ் VI அப்படின்னு அவரோட நேமே ஒரு கொடுத்துருக்காங்க இந்த கிங்குக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த நேம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஐரிஷ் ப்ராப்ளம்.
Soon after the First World War, England had to face the Irish problem. The Irish leaders declared Ireland independent. British police, in the nickname Black, involved in a lot of atrocities. There was much casualty to both sides. George V settled the problem in 1929. As a result, the southern part of Ireland became a new dominion called the Irish Free State. The northern part of the Ireland continued to be a part of Britain. ஓகே ஸோ இந்த லாஸ்ட் இதான் வந்து இந்த எஸ்ஸோட லாஸ்ட் பேராகிராஃப். ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து இங்கிலாந்து நிறைய ஐரிஷ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஐரிஷ் லீடர் வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாருனா அயர்லாண்டுக்கு இண்டிபெண்ட் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஒருத்தர் பயங்கரமாக அட்ராசிட்டிஸ் பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட நிக்நேம் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கர வந்து போத் சைட்ஸ் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஜார்ஜ் V இருக்கும்போதே வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணியிருக்காரு 1921. ஸோ அதோட ரிசல்ட்டாக வந்து அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் அயர்லாண்டை என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு புது பேரில் ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அண்ட் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் அயர்லாண்டு வந்து கண்டினியூ டு பி அ பார்ட் ஆஃப் பிரிட்டனோட பார்ட்டு தான். நார்தர்ன் பார்ட் ஆஃப் அயர்லாண்ட் வந்து பிரிட்டனை சேர்ந்தது தான். பட் சதர்ன் பார்ட் ஆஃப் அயர்லாண்டை மட்டும் ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட்டுன்னு சொல்லி தனியாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஐரிஷ் ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஸேக்கான ஆன்சர். ஸோ லைஃப் பிட்வீன் த 2 வேர்ல்ட் வார்ஸ், இங்கிலாண்டில் அவங்களோட லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு, எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் சொசைட்டாலாகவும் எப்படி இருந்துச்சுன்றதான் இல்லை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், சினிமா அண்ட் அதர்ஸ் இதெல்லாமே எப்படி இருந்துச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.